ஆமென். அப்படி ஜனங்கள் எல்லாம் கர்த்தருடைய மகிமை பார்த்து ரட்சிக்கப்படணும். ஆமென். அல்லேலூயா. நீங்க ஆராதிக்கிற தேவனை தான் நான் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க படித்துக் கொண்டிருக்கிற ஜீவ வார்த்தை தான் நானும் படித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. தேவ பிள்ளைகள் வைராக்கியத்தோடு பரிசுத்தமாய் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். அப்பொழுது மகிமை வெளிப்படும். ஆமென். ரட்சிப்பை காத்துக் கொள்ளுகிற விசுவாசி சபைகளுக்குள் காணப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ரட்சிப்பின் நம்பிக்கை என்கிற ஒரு தலை சீரா. அப்படிதான வசனம் சொல்லுது, வாசிக்கல. மகளுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையோ ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். பரிசுத்தமுள்ள நம்பிக்கையுள்ள ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள வாழ்ம்போது பரலோகம் நான் போயிடுவேன் ஒரு நிச்சயம் நமக்குள்ள வந்துடும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நான் எப்போ ரெடியாவே இருப்பேன். ஆண்டவரே வருகை வந்தால் இந்த ராஜ்யத்துக்குள்ள போயிடணும், இந்த ராஜ்யத்துல சந்தோஷமா இருக்கணும். ஆமென். இந்த மகிமைக்குள்ள நான் மகிமை அடையணும். ஆமென். பலவீனம் இல்ல, பசி இல்ல, நாசமோசங்கள் எல்லாம் இல்ல. ஆமென். அதனால மரணத்தை குறித்து நம்ம பயப்படவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். உயிரோடு இருக்கும் போது உன்னதமான ஊழியத்தை உத்தமமா செஞ்சு செத்துட்டு போயிடுங்க. அல்லேலூயா. வரமாட்டேன். வாழறதுக்கு இல்ல ஊழியம், சாகிறதுக்கு தான் ஊழியம். அல்லேலூயா. ஆமா. கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால், சொல்லுங்க, சாகாவிட்டால் என்ன செய்யாதா? மிகுந்த பலனை கொடுக்காது. அப்படி சாகிறதுக்கு தான் ஊழியத்துக்கு வந்திருக்கிற. அல்லேலூயா சொல்லுங்க. விசுவாசிங்க எல்லாம் சாகிறதுக்கு தான் வந்திருக்கிறீங்கன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சாவர்களுக்கு தான் இங்க இடமே, வாழ்றவங்களுக்கு கிடையாது. அல்லேலூயா. சபையில எதுக்கு இடம்? கர்த்தருக்காக சாக வந்தவங்களுக்கு தான் இடம். அல்லேலூயா. ஆமா, அவங்களை கொண்டுதான் கர்த்தர் மிகுந்த ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். தேவ பிள்ளைகளே, நல்லா ஓடி ஓடி ராத்திரி பகலமா ஓடி ஓடி உழைச்சிட்டே இருக்கிற ஊழியத்துக்காக. ஆமென். விட்டா போதும், எங்க சரீரம் எல்லாம் கெஞ்சுது, கொஞ்ச நேரம் போய் தூங்குனா நல்லா இருக்குமே அப்படின்னு கெஞ்சுது. ஆமென். ஆனாலும் நாங்க ஊழியத்துக்காக ஒரு 10 ஆத்துமாக்களுக்கு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டால், அங்கே ஒரு சபையில ஒரு பெரிய மாற்றங்கள் வந்தால், அங்கே ஒரு எழுப்புதல் திட்டம் நடந்தால் சந்தோஷமா இருக்குமேன்னு சொல்லி எங்க தூக்கத்தை எல்லாம் இழந்துட்டு இங்க வந்து நாங்க பிரசங்கித்துக் கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. அதனால பிரசங்கத்தை யாராச்சும் அலட்சியமா கேட்டீங்க, பலிபீடத்துல வச்சு சர்வ அங்க தகன பலியா நானே பலியிட்டுருவேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். வாசிங்க. மகளுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையோ ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். இந்த தலையை அவன் குஷ்டரோகி என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டுமா? தலையை மூடக்கூடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனுக்கு ரட்சிப்பின் என்கிற தலை சீரா இல்ல. அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் என்கிற தலை சீரா இல்லாதவனுக்கு பாவம் தானா உள்ள போயிடும். அல்லேலூயா. துணிகரமாய் பாவம் செய்வான். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, அந்த ரட்சிப்பின் நம்பிக்கை உள்ளவர்களுக்குள்ள பாவம் உள்ள வர்றது ரொம்ப கஷ்டம். ஆமென். அந்த ரட்சிப்பின் தலைச்சீரா யார் இழந்து போயிட்டாங்களோ பாவம் தானாய் அவர்களுக்குள்ள அதிகமாகும். ஆமென். ஆகினால துணிகரமா டிவி சீரியலை பார்க்கிறவங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உனக்கு குஷ்டரோகம் வராதிருப்பதாக. அல்லேலூயா. வாதை உன்னை சேதப்படுத்தாதபடி கர்த்தர் உன்னை பாதுகாப்பாராக. அல்லேலூயா. 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 வாதை கூடாரத்தை பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாயில மட்டும் சொன்னா போதாது, ஜீவ சாட்சியாய் வாழ்ந்து காட்டும் போதுதான் வாதை உன் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. பொல்லாப்பு வர்றதுக்கு காரணம் என்ன?
நம்முடைய குடும்பத்துல பலவீனங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? நாம தேவனுக்கேற்ற ரட்சிப்பை காத்து கொள்ளாதது நிமித்தமாய், பரிசுத்தத்தை காத்து கொள்ளாதது நிமித்தமாய் நமக்குள்ளே இப்படிப்பட்ட பாடுகளும் போராட்டங்களையும் அனுமதிக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்தபடியாக 45வது வசனத்தை, லேவியராகமம் 13:45. அந்த வியாதி உண்டாயிருக்கிற குஷ்டரோகி வஸ்திரம் கிழிந்தவனாயோ தன் தலையை மூடாதவனாயும் இருந்து அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். தாடியை மூடி கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பாவம் செய்தவர்களுக்கு துணிகரமாய் கெட்ட வார்த்தை வரும். என்ன வரும்? துணிகரமா வாய் சண்டை போடுவாங்க, சண்டைக்காரிகளா இருப்பாங்க. ஆனா இங்க வந்து பக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு உட்கார்ந்து இருப்பீங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம சபைக்குள்ள இருக்க கூடாது. அல்லேலூயா. சமாதானம் பண்ணுகிறவர்கள் அவர்கள் ஸ்தோத்திரம், ஆமென். சமாதானம் பண்றீங்க. என் பண பலம் என்ன, நான் யார் தெரியுமா? விரட்டாவாதம் பண்ணுங்க, வாதம் குடும்பத்துல வந்துரும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். அதெல்லாம் ஒண்ணும் சல்லி காசு பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. ஆமென். அதனால மிகுந்த தாழ்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆமென். அல்லேலூயா. உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம் உனக்கு கொடுத்திருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். உனக்கு ஜனத்திரள் ஏராளமாய் மனுஷ தெய்வ கர்த்தர் ஏற்படுத்திருந்தா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணு. ஆமென். அல்லேலூயா. அதெல்லாம் உன்னுடைய மாம்சத்துக்காக நீ பயன்படுத்தினாக்க கர்த்தர் ஒருபோதும் உன்னை பரலோகத்துக்குள்ள ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென். இவன் தாடியை மூடிக்கொள்ள வேண்டுமா? வாசிங்க. அவன் தன் தாடியை மூடிக்கொண்டு தீட்டு தீட்டு என்று சத்தமிட வேண்டும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பாவி தாடியை மூடிக்கொள்ள வேண்டும். ஆமென். என்ன செய்ய வேண்டும்? மூடிக்கொள்ள வேண்டும். உண்டானால் அல்லேலூயா.